ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை. இப்போ ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்கும், வர வழி இல்லை. பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவான்னு அழுதுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்முலா இருக்கும், பரவாயில்ல, நன்றி சொல்லிக்கிறேன், பொறுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ். அது ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்கார், காரில் போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ணு மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு. எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஜஸ்ட் காமெடி படமாக இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்கான நிறைய வேலை பார்த்தோம். என்னோடய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேனோ அது கொடுக்கணும். சந்தனனை நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில். ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஒரு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடல. நீ என்ன வேணால் எடு மச்சான், நீ எதை வேணால் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் 1-2 சொல்லுவார், அந்த 1 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன். அது நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ இது த திங். அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தார். எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படித்தார் படம் முடியிருக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில, அந்த அளவுக்கு. ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டிங்களாடா 63 நாளுன்றாரு. ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூமில் தான் வருவார். போகும்போது அதில் உஜாலாக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நீலகிரி சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவரோட டீம், ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸு, பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, பேசவே மாட்டார். மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். அதாவது காலைங்கத்தாலே போயிட்டு இப்படி நின்றுப்பார், அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டஸ்டன் மாதிரி நின்றுட்டுருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டஸ்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன், ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவருங்காகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா, அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார்னா ஸ்பேஸிங் கொடுத்தாரு கரெக்டாக. இப்போ அந்த கன்னி வீட்டு காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் பண்ணார். நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மத்தியில் போய் நீ சேர்ந்துருக்காரு. தேங்க்ஸ் அலாட் ஷான். அண்ட் இன்னொன்று பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்பில் பார்க்கறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார். அவர் தவறிட்டார், அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒர்க்கு. ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே
அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டியிருப்பாரு. இந்த படத்தில் என்ன லேகுன்றதை எனக்கு கண்டுபிடிச்சாரு. தலைவர் இது போதும் தலைவர், இது போதும் தலைவர், இவ்வளோ போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க. கூல் சுரேஷை புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம், ஆனால் அதை வெட்டிட்டாங்க. ஆனால் டெலிட்டட் சீனில் விட்டோம். ஏன்னா அவர் சொன்னது என்ன, கதையோட பேசிங்கில் இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் உள்ள சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக், அவனை பற்றி சொல்லி ஆனோம். இந்த படத்தில் வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணானா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொள்ளாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபஸ்ட்டு என் நண்பன் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கிராஃப்ட் வெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது. இந்த படத்தில் நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியம் இருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷை முட்டியில் வச்சு இடிக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப் வெட்டிட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாமல் தவிப்புக்கெலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லின் ஒரு நண்பர் மூலமாக தான் பழக்கம். அவங்க வந்து ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேர் ஃபோட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஃபோனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ஜோடிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா தெரிஞ்சிட்டீங்கன்னு நம்புகிறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசினது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார். அந்த இதெல்லாம் நான் அமிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். சந்தானம் சின்ன பையனாக இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் கையை பிடித்து நடக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதை தாண்டி போயிட்டீங்க தலைவா நீங்கள். எப்பா முடியல. ஸோ நன்றி. இனிமேல் தேட்டர் வாசலில் போய் கத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ரவிமேரியா சார், அவர் வந்து ஒரு டைரக்டர். அந்த எஸ் ஜே சூர்யா சார் அசிஸ்டண்டாக இருந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. இது 26வது ரெஜிஸ்டர். ஆனால் பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணுவார் நிறைய விஷயங்களை. சும்மா காமெடிக்கு சொன்னேன். பட் அதை தாண்டி அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நேற்று வரைக்கும் கால் பண்ணி தந்தியில் ஆட் வந்துச்சா, கரெக்டாக இருந்துச்சா, எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள். அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்போன்னு இல்லை, டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து, நேற்று கூட எனக்கு ஷோ கூப்பிட்டோன்னே அவரோட வெட்டிங் டே சொன்னால் தலைவா வெட்டிங் டே அன்றைக்கி நான் எங்கே இருக்கணும் உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோட டார்லிங். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை தலைவர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மௌனை வந்துட்டானே திருப்பி கண்ணி வெடியில் மாட்டினவன் எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துட்டானே. அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடியாக சொன்னார். நண்பர்கள் தான் டெட் பாடியாக போயிட்டான்னு நினச்சேன், வந்துட்டான்டா திருப்பி ஐம் பேக் அப்படின்னாரு. சார் நீங்கள் பேக்கில் இல்லை, எப்பயுமே நீங்கள் மாசாக தான் இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவோம் சார். நட்டியை பற்றி பேசியாச்சு, ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க, அந்த இன்னும் அந்த இது பேர் என்னண்ணே, கோல்கேட் பேஸ்ட் ஆட்லலாம் வருவார். அவர் பேர் என்ன பேர் வச்சு பேர் இல்லை இந்த இது ஜோதிகா அவங்க படத்தில் கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரியல, அவர் பேர் தெரியல. சுனில் ஷெட்டியா? சுனில் ஷெட்டி தமிழ்நாட்டின் சுனில் ஷெட்டி அவர் தான். வந்து மன்மதன் வல்லவன் படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அஸ் ஃப்ரெண்டாக ஜாலியாக சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிடுங்க, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்குது. அண்டு அப்படியே அதுலேருந்து வரேன். தீபக் பற்றி பேசுறது, ரவி சார் ஜீவராஜ் கலெக்டர், அவர் பார்த்து திடீர்னு சால்ட் அண்ட் பெப்பர் கேட்டப்பில் வேறு மாதிரி இருக்கார். நன்றி. சேஷுண்ணா கலக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் அந்த வளையல் வாங்கிட்டு வந்தார், 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த வளையல் இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டிருக்காரு என்கிட்ட 2000 ரூபா. அந்த தயவுசு அந்த 2000 ரூபா கொடுத்துருங்க அவர்கிட்ட. கொடுத்துட்றேண்ணா. அந்த காஸ்டியூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கொடுத்துட்றேன். தேங்க்யூ. எம்எஸ் பாஸ்கர் சார், அவரை பற்றி அவர் நடிப்பை பற்றிலாம் பேச வேணாம். பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டாக ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம். தம்பி எப்போம்மா பாட்டு ரிலீஸ்ன்னு கேட்டார்.
February 2 என்ன February 3 வரைக்கும் நீங்கள் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 கரெக்ஷன் அவருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் போய் கரெக்டாக ரெண்டு பேர் எந்த தரப்பையும் நம்ம பாதிக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தானனோட இன்புட் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுலேருந்து ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்டு மேகா ஆகாஷ் பற்றி சொன்னோம். அவங்க பற்றி என்னது சொல்கிறதுன்னு தெரியல. மேகா ஆகாஷை விட அவங்க அம்மா அழகாக இருக்காங்கன்னு சந்தானனை சொல்லுவார் அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்கிறது ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் க்யூட் ஸ்வீட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கையல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு உங்கள் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லனால நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த துணை நடிகர்கள் பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஐடி அரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்கு டக்குன்னு மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க மேடை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன் எல்லோரும் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை வந்து ஷாலினி வாங்க மேடைக்கு அப்படியே சார் அப்படி வந்துடுங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களை உட்கார வைக்க முடியல, ஏன்னா சேர் கிடையாது. வாங்க எல்லோரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்லை நில்லுங்க வச்சோம். இல்லை பரவாயில்ல நான் இருக்கட்டும், முடிச்சிடும் அவ்வளோதான். இல்லை பரவாயில்ல. ஏன் அண்ணா ரொம்ப வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்கள். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அந்த ஆதித்யா ஃபஸ்ட்டு தம்பி வந்து சந்தானம் சாரோட டூப்பாக வந்தார் அவர். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படியாவது ஃப்ரேம்குள்ளே வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன். அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ருத்ரு அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கன்னிவெடி ருத்ருவா மாற்றிட்டார் பேரை. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடச்சது. ஆனால் கால் பண்ணி இத்தனை வருஷம் தவானா அப்படின்னாரு, ரொம்ப நன்றி. ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷோட அம்மா தலைவா உங்கள் வயசுனா அவங்க வயசுன்னு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்னு நினைக்கிறேன். சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா, இது இல்லாமல் அவங்க பாக்யம் சங்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு அந்த சின்ன குழந்தையோட அம்மா நடிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஜாக்லினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோலுக்காக நட்டி ரெஃபர் பண்ணார். மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிட்டு சீரிஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவா, தயவுசெய்து காமெடியிலே இறங்கிடுங்க அப்படின்னு. அந்த அளவு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பிரதீப் எனக்கு நாளை இயக்குனர்லேருந்து பழக்கம். ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவாக பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டாக பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா துணை நடிகரும் நன்றி. செம்புலி ஜெகன் ஐயா இருக்காதா இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியாக நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. மாறன் அண்ணன் அவரும் வரல, இது டப்பிங்கில் இருக்காரு. தமிழ் சார், ஜான் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்டு ஏடிஸ், என்னோட ஏடிஸ் பற்றி நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள பற்றி நான் புகழ்ந்த ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஆல்பின், என்னோட அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம், இவங்க அசோசியேட்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. என்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கோ டைரக்டர் செந்தில், அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கே எங்கேயாவது. தேங்க்யூ. அவர் வந்து அவர் வயசில் ரொம்ப பெரியவர், இவங்க எல்லாரோடையும் பெரியவர் அவர். ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் பைத்தியமாக மாறிட்டார் இந்த படத்தில். ஒரு 13 ஷெட்யூல் போட்டார் அவர். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்போர்ட். அண்ட் என்னோட ஃபேமிலி, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, தேங்க்ஸ் அலாட். அண்ட் கடைசியாக வந்து தலைவன் சந்தானனை பற்றி சொல்லணும். என்னென்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லிக்கிட்டு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குண்ணே. ஸோ தேங்க்ஸ். இது வந்து என்னென்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானன்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லி தான் ஓகே பண்ணிங்களா அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். சொல்லி தான் என்ன ஓகே சொல்கிறது. பாரிஸ் ஜெயராஜ் ஷூட்டிங்காக அப்படின்னா பாரிஸ் ஷூட்டிங் கூப்பிட்டு கதை ரெடி பண்ணுறா அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அது ட்ராவல் ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், இத்தனை பேரை நீ உருவாக்கு, இத்தனை பேரை பண்ணு, ஒரு படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில் வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்போ இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும். நீ எத்தனை பேரை வளர்த்துறியோ அத்தனை பேர் உனக்கு ஆணி வேறு மாதிரி நிற்பாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க.
என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றமோ ஏதோ வரும் கண்டிப்பாக வரும், ஏன்னா அது ஜேர்னி தானே. அப்போ எனக்கு இவங்களாம் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட சந்தானம் நிற்பார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹரிஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரிஷ், ஒலிக்கலவை எவ்வளோ முக்கியம் தெரியும். எஸ்எஃப்எக்ஸ் சரத் அவங்க டீம், அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்று இருக்கு. போஸ்டர் டிசைன் சிவகுமார். ஐயோ தலைவா, நீங்கள் போட்ட இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அவராக கொடுத்துட்ருக்காரு. மண்டேலா, மாவீரன், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட் நான் பார்க்க வச்சிட்டேன் அவருக்கு. ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் தைட்டுக்கு இந்த படம்லாம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ், கவுந்தையா, மிஸ்டர் கே ஏந்தனுங்க, அவர் வந்து ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான். ஸோ இவருக்கு ஒரு நன்றி. சந்தானம் சாரோட டீம், பரத் அண்ணன், ராஜ், ரமேஷ், இவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த இட் இஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், இட் இஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர், ரியா சிடிசி. அண்ட் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவன், எங்கள் சுரேஷ் சந்திரா அண்ணன், எங்கள் ஒரு தலைவர் சுரேஷ் சந்திரா, அவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடுக்கணும், அது வந்து வாங்கவே மாட்டுறாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணான், அதில் அந்த படத்தில் அசோசியேட் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபா வாங்கிக்கணும், இன்றைக்கி வரைக்கும் வாங்க மாட்டுறாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அவர் நாசர் சங் டார்லிங் சார், அங்கே பாருங்கள் சைலண்ட்டாக மொபைல் ஏதோ போட்டிருக்காரு பாருங்கள். அவர் வந்து கேட்டேன், சார் உங்கள் ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார் என்ன சார் இந்த கட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்றைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. இப்போ 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சக்ஸஸ் மட்டும். இல்லைம்மா வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாசர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது ப்ரெஸ். இதே தேட்டரில் இங்கே நானும் அண்ணனும் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவா நல்ல படம் கொடுத்துருவீங்களேன்னு அண்ணன்ட்ட கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில் டென்ஷனில் இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையாக கிளாப் பண்ணிடுறேன், நான் உள்ளே வாங்கினேன். அந்த ஓரமாக நின்று பார்த்தேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க, சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்கள் பேனாட்டேருந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட்.